ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணத்து பூச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சத்து மாவு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேங்க. நீங்கள் நெய்யில் வேணாலும் வறுத்துக்கலாம். திராட்சை, முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நான் வறுத்துக்கிறேங்க. வேறுபட்டுருச்சு. இப்போ வந்து நான் 1.5 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கிறேங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம யூஸ்வலாக சத்து மாவை ட்ரிங்க் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க, அவங்களுக்கும் பிடிக்குங்க. சுகர் வந்து நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்பவே சத்துள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம அதை ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு செட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம கலந்து விடணும். இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க. அதாவது நம்ம கையில் நாம்பி வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கனால அதில் இருக்க பிசுப்பே போதும். நம்ம தண்ணி லைட்டாக சேர்த்தாலே போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி தான் நம்ம வைக்க போகிறோம். அவ்வளோதான். கொழுக்கட்டை மாதிரி வேக வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க. நல்ல ஃப்ளேவர் வந்துடும், நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் தயாராகிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே யம்மியாக இருக்குல்ல. இது சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.